كلامه القديم. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا إذا نودي للصلاة من يوم الجمعة فاسعوا إلى ذكر الله وذروا البيع ذلكم خير لكم إن كنتم تعلمون. صدق الله العلي العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم: الجمعة يوم عيد المساكين والفقراء، أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியம் நிறைந்த எல்லாம் வல்ல ஏக இறைவனின் இறை நல் அடியார்களே, எல்லாம் வல்ல ஏக இறைவனின் இறை அருளும் இறைவனால் அனுப்பப்பட்ட நபிமார்களில் இறுதியானவர்கள் நம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய துஆ என்னும் நல்லாசியும் நம் அனைவர்களின் மீதும் என்றென்றும் எப்பொழுதும் உண்டாகட்டுமாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலகத்தினுடைய பார்வையில் இன்றைய நாள் இந்த வெள்ளிக்கிழமைக்கு புனித வெள்ளி என்பதாக அனுஷ்டிக்கப்படுகின்றது. இதற்காக வேண்டி அரசாங்க விடுமுறையும் கூட விடப்பட்டிருக்கிறது. அந்த புனித வெள்ளி என்பது வருடத்திற்கு ஒரு முறை அனுஷ்டிக்கப்படுகின்றது. இஸ்லாமிய பார்வையில் இன்றும் அன்றும் என்றும் என்றென்றும் வெள்ளிக்கிழமை என்பது புனித மிகுந்த நன்னாள். எப்பொழுதும் நமக்கு இந்த வெள்ளிக்கிழமை புனிதம் நிறைந்ததுதான். அந்த அடிப்படையிலே இஸ்லாமிய பார்வையில் புனிதமானவைகள், புனித ஜும்மாவுடைய தினம் வெள்ளிக்கிழமை, இந்த ஜும்மாவுடைய நன்னாள், புனிதமான இந்த நாள் வெள்ளிக்கிழமை என்கின்ற அந்த அடிப்படையில் நாம் பார்க்கின்றோம். அதாவது மாதங்களில் புனிதமானது ரமலான் மாதம், துல்காதா, துல்ஹஜ், முஹர்ரம், ரஜப் இவைகளெல்லாம் மாதங்களில் புனிதமானது. அதுபோன்று ஊர்களில் புனிதமானது இறையில்லமாம் கஅபத்துல்லா இருக்கக்கூடிய மக்கா, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துயில் கொள்கின்ற மதீனா நகர், ஷாம் நாடு, இவைகள் ஊர்களில் புனிதமானது. மலைகளில் புனிதமானது அபி குபைஷ், தூசீனா மலை, சவுர் குகை உள்ள மலை. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஹவ்வா அம்மையாரை சந்தித்த ஜபலுர் ரஹ்மத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தவம் இருந்த ஜபலுல் நூர் என்று சொல்லக்கூடிய அந்த மலையிலே ஹிரா குகை, இவைகள் எல்லாம் புனிதமானது. அதுபோன்று நாட்களுக்கெல்லாம் தலைமை நாள் சையதுல் ஐயாம் என்று சொல்லப்படுகின்ற இந்த வெள்ளிக்கிழமை நன்னாள் என்றென்றும் இஸ்லாமிய பார்வையில் அது புனிதம் நிறைந்தது. இஸ்லாமிய பார்வையிலே புனிதமானது என்று பார்க்கின்ற பொழுது நாம் அனைவர்களும் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், புனிதமான வாகனம் என்பதாக 4 வாகனங்கள். ஒன்று, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஹராஜி உம்மஹானி ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வீட்டிலிருந்து பைத்துல் முகத்தஸ் வரை பெருமானார் மெஹராஜ் பயணம் சென்ற புராக் என்று சொல்லக்கூடிய வாகனம். இரண்டாவது, நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செல்லும் பொழுது பயன்படுத்திய கஸ்வா என்று சொல்லக்கூடிய ஒட்டகம். மூன்றாவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
போட்டியிலே கலந்து கொள்வதற்காக அவுபா என்று சொல்லக்கூடிய ஒட்டகம். நான்காவது, நாமெல்லாம் சுல்ஹஜ்ஜி பிறை 10 அன்று ஈதுல் அத்ஹா தொழுகையை நிறைவு செய்துவிட்டு கொடுக்கக்கூடிய குர்ஆன்கள். இவைகளெல்லாம் புனிதமான வாசகம். அடுத்து புனிதமான கண்கள். 3 புனித கண்கள். ஒன்று, அல்லாஹ்வுடைய அச்சத்தால் அழுத கண்கள். இரண்டாவது, அல்லாஹ்வுடைய பாதையில் உயிர்களையும் உடைமைகளையும் மற்றவர்களுடைய உயிர்களையும் உடைமைகளையும் பாதுகாப்பதற்காக விழித்திருந்த கண்கள். மூன்றாவது, இறைவனால் தடை செய்யப்பட்டவற்றை பார்க்காமல் இந்த கண்களை, இந்த பார்வையை தடுத்துக் கொள்ளுதல். இது புனிதமான கண்கள். அடுத்ததாக புனிதமான போர்கள். 3. ஒன்று, மார்க்கத்தை பாதுகாப்பதற்காக தற்காப்பு யுத்தம். இரண்டாவது, அநீதியான அரசரிடத்திலே சத்தியத்தை எடுத்துரைப்பதற்காக போர் செய்வது. மூன்றாவது, பாவங்கள் செய்வதை விட்டும் தன் மனதோடும் இப்லீஸ் செய்வான், உள்ள இருந்துகிட்டு தூண்டுவான். அந்த இப்லீஸ் இடத்திலே போர் செய்வது. இவைகளெல்லாம் புனிதமான போர்கள். அடுத்ததாக புனிதமான நீர்கள். ஜம்ஜம் நீர், மறுமையில் வழங்கப்படக்கூடிய ஹவுதுல் கௌசர் என்று சொல்லப்படக்கூடிய நீர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கையில் விரல்களுக்கு இடையிலே உருவான ஊற்று நீர். நாம் உது செய்துவிட்டு மீதம் இருக்கக்கூடிய அந்த நீர் புனித நீர். இறைவனால் இறக்கி வைக்கப்படக்கூடிய மழை நீர். இவைகள் புனித நீர்கள். புனிதமான பார்வை. புனிதமான கண்கள். அடுத்து புனிதமான பார்வை. காபத்துல்லா. இந்த காபத்துல்லாவை நாம் இந்த கண்களை கொண்டு பார்ப்பதற்கு நன்மை பதிவு செய்யப்படுகிறது. இரண்டாவது, திருக்குர்ஆன். அந்த குர்ஆனை ஓத தெரியாவிட்டாலும் அந்த குர்ஆனை பார்த்து கொண்டே இருப்பது அதற்கும் நன்மைகள் பதிவு செய்யப்படுகின்றது. அதுபோன்று தாய் தந்தையர்கள் நம்மை பெற்று வளர்த்து ஆளாக்கிய நம்முடைய தாய் தந்தையர்களை கருணையோடு, கிருபையோடு, இரக்கத்தோடு பார்ப்பது, அது புனிதமான பார்வை. புனிதமான ஊர்கள் மேல சொல்லிட்டு ஒரு புனிதமான இறை இல்லம், அதுவும் பார்த்தாச்சு. புனிதமான பயணம், ஹஜ்ஜி பயணம், இது புனித பயணம். அதுபோன்று நோயாளியை சந்திப்பதற்காக செல்லக்கூடிய பயணம், கல்வியை தேடி பயணிக்கக்கூடிய பயணம், அதுபோன்று தற்காப்பு பயணம், அதுபோன்று உறவினர்களை சந்திப்பதற்காக செல்லக்கூடிய பயணங்கள், இவைகளும் புனிதமான பயணம். அதுபோன்று புனிதமான இரவு, மஹராஜ் இரவு, பராத் இரவு, லைலத்துல் கத்ர் சொல்லப்படுகின்ற அந்த இரவு, அதுபோன்று ஜும்மாவுடைய இரவும் புனிதமான இரவு. புனிதம் சொல்லக்கூடிய அந்த பார்வையை நாம் பார்க்கின்றோம். ஜும்மாவுடைய நாள் புனிதமான நாள். அந்த இரவிலிருந்து நமக்கு ஜும்மாவுடைய நாள், அந்த புனிதம் ஆரம்பமாக ஆகிவிடுகிறது. அந்த அடிப்படையிலே இஸ்லாத்துடைய பார்வையிலே புனிதமான இந்த வெள்ளிக்கிழமை ஜும்மாவுடைய நாள் நமக்கு என்றென்றும் அன்றும் சரி இன்றும் சரி கியாமத் நாள் வரையிலும் இந்த வெள்ளிக்கிழமை புனிதமான தினம்தான். அந்த புனிதமான தினத்துடைய சிறப்புகள் ஏராளமாக இருக்கின்றது பார்க்கின்றோம். அபீ லுபாபா என்று சொல்லக்கூடிய சஹாபி அவர்கள்
அறிவிக்கின்றார்கள். இறைவனால் படைக்கப்பட்ட நாட்களிலேயே சிறந்த நாள் இந்த ஜும்மாவுடைய நன்னாள். இந்த நாளில் தான் அல்லாஹ் தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்தான், அவர்களை இந்த பூமியில் இறக்கி வைத்தான். அந்த நாளில் தான் ஆதம் நபி அவர்களை அல்லாஹ் மானிக்கவும் செய்தான். அதுபோல் சூரியன் உதிக்கக்கூடிய நாட்களில் ஜும்மாவுடைய நாள் இந்த சிறப்புக்குரிய நாள். உலகம் படைக்கப்பட்ட நாளும் இந்த ஜும்மாவுடைய நாள். அதுபோன்று இந்த உலகம் முடித்து வைக்கப்படக்கூடிய நாளும் இந்த ஜும்மாவுடைய நாள் தான். வெள்ளிக்கிழமை அந்த நாள் இந்த உலகம் முடிவுக்கு கொண்டு வரப்படும். அதுபோன்று இந்த புனித நாளாகிய வெள்ளிக்கிழமை ஜும்மாவுடைய நாளிலே துவாவுக்கு கொள்ளப்படக்கூடிய நேரம் என்பதாக ஒரு நேரம் இருக்கின்றது. பூமியில் முதலாக மழை இறக்கி வைக்கப்பட்டது இந்த ஜும்மாவுடைய நன்னாளில் தான். அதுபோன்று இந்த ஜும்மாவுடைய நாளிலே நரகம் எரிக்கப்படுவதில்லை. இந்த ஜும்மாவுடைய தினத்தில் தான் நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அவர்கள் அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை திருமணம் முடித்ததும் இந்த ஜும்மாவுடைய நாள், புனித நாள் இந்த வெள்ளிக்கிழமை தான். இதனுடைய சிறப்புகளை தொடராக பார்க்கின்றோம். பைத்துல் முகத்தஸ் என்று சொல்லக்கூடிய அந்த மலை குன்றுக்கு அருகாமையிலேயே 70,000 மலக்குமார்கள் 70 ஆண்டுகள் இறைவனை வணங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். ஒருமுறை என்று சொல்லக்கூடிய ஆடையை அணிந்து அங்கிருக்கக்கூடிய புட்பூண்டுகளை அவர்கள் சாப்பிட்டு அங்கு ஓடக்கூடிய அந்த ஆற்று நீரை அவர்கள் அருந்தி இறைவனை 70,000 மடங்குகள் 70 ஆண்டுகளாக வணங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது அந்த வழியாக நபியனா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செல்லுவார்கள். செல்லும் பொழுது அல்லாஹ் தஆலா மூசா நபியை அழைத்து சொல்லுவான், மூசாவே, இவர்களெல்லாம் 70,000 ஆண்டுகள் இந்த 70,000 மடங்குகள் வணங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இறுதி காலத்திலே இறுதி நபியாக வர இருக்கின்ற முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நான் ஒரு நாளை புனித நாளாக நான் அவர்களுக்கு வழங்குவேன். அந்த புனிதமான நாளிலே அந்த மக்கள் பெருமானாருடைய உம்மத்துக்கள் 2 ரக்காத் தொழுகுவது 70,000 மலக்குமார்கள் 70,000 ஆண்டு காலமாக வணங்கக்கூடிய இந்த வணக்கத்தை விடவும் அந்த வெள்ளிக்கிழமை அந்த புனிதமான நாளிலே 2 ரக்காயத்தை தொழுகுவது அது சிறந்தது, உயர்ந்தது என்பதாக அல்லாஹ் தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அழைத்து சொல்கின்றார். உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்பார்கள், அப்படியா, அப்படின்னா அந்த நாளை எனக்கு கொடுத்துற, ஏன் சமுதாய மக்களுக்கு நீங்கள் குழு என்பதாக அல்லாஹ்விடத்திலே மூசா நபி அவர்கள் கேட்கிறார்கள். அப்ப அல்லாஹ் சொல்லிடுவான், மூசாவே, உமக்கு சனிக்கிழமை, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு திங்கட்கிழமை, ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு செவ்வாய்க்கிழமை, யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு புதன்கிழமை, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வியாழக்கிழமை, இறுதியாக நான் அனுப்ப இருக்கின்ற கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்திற்கு வெள்ளிக்கிழமை புனிதமான நாள் என்று இது ஏற்கனவே என்னுடைய பதிவேட்டில் அது முடிவாக ஆகிவிட்டன என்பதாக அல்லாஹ் தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து இவ்வாறு கூறியதாக நாம் வரலாற்றிலே பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த ஜும்மாவுடைய தினமாகின்றது. இதனுடைய சிறப்புகளை தொடராக பார்க்கின்றோம். இந்த ஜும்மாவுடைய நாள் வந்துவிட்டால் இறைவனால் படைக்கப்பட்ட அனைத்து ஜீவராசிகளும் அனைத்து படைப்புகளும்
இறைவனை கண்டு அஞ்சி பயந்து நடுங்குகின்றது. ஆனால் இந்த மனிதனை தவிர மனிதனுக்கு எல்லா நாளும் ஒரே மாதிரியாத்தான் மனிதன் அதை பார்க்கின்றான். வெள்ளிக்கிழமையா அது புனிதமான நாளா இருந்து போட்டோம், அதனால ஒன்றும் கிடையாது. எங்களுக்கு எல்லா நாளும் ஒரே நாள் தான். உங்களுக்கு நாள் புனிதமான நாளா இருக்கலாம், எங்களுக்கு என்னது எல்லாமே ஒரே நாள் தான். பெருசா வெள்ளிக்கிழமையா இன்னும் எதிர முடியாத பண்ணாங்க அப்படின்னு நம்முடைய சமுதாய மக்கள் இன்றைய நிலையை நாம் பார்க்கின்றோம். இந்த வெள்ளிக்கிழமையுடைய இந்த நாளுக்காக வேண்டி நாம் சஹாபாக்களுடைய காலக்கட்டளை பார்க்கின்றோம். சஹாபாக்கள் எல்லாம் வியாழக்கிழமையிலேயே இறை இல்லத்திலே சென்று அவர்கள் அமர்ந்து இபாதத்துக்களிலே அவர்கள் ஈடுபட ஆரம்பித்து வருவார்கள். ஆனால் இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்தின் நிலையை நாம் பார்க்கின்றோம். ஜும்மாவுக்காக வேண்டி அழைப்பு கொடுக்கப்படுகின்றது. எத்தனை மணிக்கு? 12:30 மணிக்கு. ஜும்மாவுடைய மற்றும் ஒரு மணிமொழியை நாம் பார்க்கின்றோம். ஜும்மாவுடைய தினத்திற்காக வேண்டி ஜும்மாவுடைய வாக்கு கொடுக்கப்பட்டு விட்டால் அதற்கு பிறகு நீங்கள் செய்யக்கூடிய அனைத்தும் அது ஹராமாக ஆகிவிடும். இதுவாக இருப்பினும் வியாபாரம் சம்பந்தமாக, தொழில் சம்பந்தமாக எதை நாம் செய்தாலும், எந்த வேலையில் ஈடுபட்டாலும் அது தடை செய்யப்பட்டிருக்கிற உங்களுக்கு மீது என்பதாக மாணவியுடைய மணிமொழியை நாம் பார்க்கின்றோம். மேலும் இந்த ஜும்மாவுடைய சிறப்பு அதனுடைய தொடராக நாம் பார்க்கின்றோம். மாணவியுடைய மணிமொழியிலிருந்து யார் இந்த ஜும்மாவுடைய தொழுகைக்காக வேண்டி முதலாக வாங்கு கொடுக்கப்பட்டவுடன் முதல் ஆளாக இறை இல்லத்திற்கு வந்து விடுவார்களோ அவர்களுக்கு ஒட்டகத்தை அறுத்து குர்பானி கொடுத்த நன்மை வழங்கப்படுகிறது. இரண்டாவதாக வரக்கூடிய கூட்டத்தினர்களுக்கு மாட்டை அறுத்து குர்பானி கொடுத்த நன்மை வழங்கப்படுகின்றது. மூன்றாவதாக வருகின்ற கூட்டத்தினர்களுக்கு ஆட்டை அறுத்து குர்பானி கொடுத்த நன்மை வழங்கப்படுகின்றது. நான்காவதாக வருகின்ற கூட்டத்தினர்களுக்கு கோழியை அல்லாஹ்வுக்காக வேண்டி அவர் குர்பானி கொடுத்த நன்மை வழங்கப்படுகின்றது. இறுதியாக வருகின்ற நபர்களுக்கு முட்டையை தானம் செய்த, முட்டையை சதக்கா செய்த நன்மை வழங்கப்படுகின்றது என்று மாணவியுடைய மணிமொழியை நாம் பார்க்கின்றோம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் பார்க்கின்றோம் இன்றைய காலகட்டத்தில் நமது சமுதாயத்தாருடைய நிலைமைகளை பார்க்கின்றோம். ஜும்மாவுக்காக வேண்டி நாம் அன்றைய ஜும்மாவுக்காக வேண்டி குளித்து நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஆடைகளிலேயே உயர்தரமான ஆடையை அணிந்து நறுமணம் பூசி நாம் இறை இல்லத்திற்கு வருவது அது சுண்ணத்தாக ஆக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நாம் பார்க்கின்றோம், இமாமுக்கு பாங்கு சொல்லி பயான் முடிஞ்சு புரியுதுங்களா, இமாம் மெம்பர் படியில எப்பொழுது குத்பா ஓத போகின்றார்களோ அப்பொழுதுதான் அவசரமாக அவர்கள் செய்கின்றார்கள். நம்முடைய அலுவல்களை வேக வேகமாக முடித்துக் கொண்டு அப்ப இதில் ஒன்றை நாம் நன்றாக கவனிக்க வேண்டும். ஜும்மாவுடைய நன்னாளிலே 2 ரக்காத்து தொழுவது 70,000 மலக்குகள் 70,000 ஆண்டு காலங்கள் செய்கின்ற அந்த அமல்களை விடவும் சிறப்பானது என்பதாக நமக்கு சுட்டிக்காட்டப்படுகின்றது. அது இவர் இந்த 2 ரக்காத்து பருளை நிறைவேற்ற வேண்டும் என்றால் பொதுவாக தொழுகைக்கு உரு என்பது அவசியமான ஒன்றாக இருக்கிறது. இது வருவதே அன்றைக்குத்தான் ஜும்மாவுக்குத்தான் வருகின்றார். தொழுகைக்கு உரு மிகுந்த அவசியம். அவர் விளைக்கிறாரு, உடை ஆடை கிடையாமல் டிப்டாப்பாக தேய்ச்ச சட்ட மடிப்பு கடந்தாமல் நினைக்கிறார். அங்கேயிருந்து வருவார். ஒதுர் செய்கின்றேன் என்று சொல்லுகின்ற பேரிலே அரை குறைமாக கையை தூக்கியும் தூக்காமல் நினைக்கிறார்கள். அரைகுறையா ஒதுர் செஞ்சு அதோடு மட்டுமல்லாமல் கரண்டை கால்
செய்யணும், கருணைக்கால் முழுவதும் நடைய வேண்டும், முகங்களை முழுவதுமாக அடைய வணிந்து கருத வேண்டும். இப்படி ஒதுவிலே குறையாக அந்த ஒதுவை செய்துவிட்டு அவர் இந்த 2 ரக்காயத்தில் தொழுகையை தொழுகின்ற பொழுது வாரத்தில் ஒரு நாளாவது நன்மை அடைந்துகளான்னு வர்றாரு. ஆனா என்ன செய்ய முடியாது, நன்மையும் அவர்களுக்கு கிடைக்காமல் ஆகிவிடுகிறது. இன்றைய சமுதாயத்தவரின் நிலைமையை நாம் பார்க்கின்றோம். முதலாக வரக்கூடிய நபருக்கு ஒட்டகம் குர்பானி கொடுத்த நன்மை வழங்கப்படுகின்றது. ஒட்டகம் என்பது எவ்வளவு உயர்வானது நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆனா இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்தினுடைய நிலைமைகளை நாம் பார்க்கின்றோம். கடைசியாகத்தான் மக்கள் வருகின்றார்கள். கடைசியாக வரக்கூடியவர்களுக்கு என்னதான் வழங்கப்படும் நன்மை? முட்டை. முட்டை என்று சொல்லி எடுத்துக்கொண்டால் நாம் முட்டையெல்லாம் எல்லாத்துக்கும் தெரியும், பார்ப்பாங்க. முட்டைகளிலே சில முட்டையில பூமுட்டையாகும். அது என்ன அதை நீங்க கொடுத்தீங்கன்னா நன்மை கிடைக்குமாங்க? பதக்கால் கொடுத்தா நன்மை கிடைக்குமா? என்ன செய்வாங்க? 2வது முட்டை பூமுட்டையை கொடுத்து போயிட்டாங்க. அந்த முட்டையில எந்த பொருளும் கிடையாது. இன்றைக்கு சமுதாயத்துடைய நிலைமை இதுவாகத்தான் இருக்கிறது. சிந்தித்து பார்க்க வேண்டும். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் முன்னணி அல்ல. அதோடு மட்டுமல்லாமல் இந்த ஜும்மாவுடைய தினத்திலே நாம் செய்ய வேண்டிய அமல்களும் இருக்கிறது. இந்த ஜும்மாவுடைய தினத்திலே நாம் செய்ய வேண்டிய அமல்களும் இருக்கிறது. இந்த ஜும்மாவுடைய தினத்திலே முதலாவதாக நாம் செய்யக்கூடிய அமல்களிலே உயர்தரமானது, உன்னத மிக்கது தஸ்பீஹ் நபில் சொல்லக்கூடிய இந்த தொழுகை. மாணவி இது குறித்து அழகாக சொல்லுவார்கள். இந்த தஸ்பீஹ் நபில் தொழுகையை நீங்கள் முடித்தால் தினத்தோறும் தொழுது கொள்ளுங்கள். இல்லை என்றால் வாரத்துக்கு ஒரு முறை ஜும்மாவுடைய நன்னாளிலே புனிதமிக்க இந்த நாளிலே அந்த தொழுகையை தொழுது கொள்ளுங்கள். அந்த தொழுகையை தொழுது யார் இறைவனிடத்திலே பிரார்த்தனை செய்வார்களோ அவருடைய துவாக்கள், பிரார்த்தனைகள் அங்கீகரிக்கப்படுகின்றது. இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்தில் எத்தனை நபர்கள் இந்த தஸ்பீஹ் நபில் தொழுகையை நாம் தொழுகின்றோம்? சிந்தித்து பார்க்க வேண்டும். சொல்றாரு, என்ன அதற்கு அதனால சொன்னீங்க லாஸ்டா வரணும், பூமுட்டெல்லாம் பழக்கா கொடுக்க முடியுது, சில பேர் தஸ்பீஹ் நபில் வர சொல்லுவோமா அப்படின்னு ஒரு கேள்வி வருமா? இந்த தஸ்பீஹ் நபில் தொழுதால் நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் அதை நாம் விளங்க வேண்டும். அதற்காக வேண்டி இந்த ஜும்மாவுடைய தினத்திற்காக வேண்டி நம்முடைய அருள்களை நாம் ஒதுக்கி வைத்து விட்டு இந்த புனிதமிக்க நாளிலே இன்றைக்கு பார்க்கின்றோம். வருடத்திற்கு ஒரு முறை புனிதவெள்ளி என்பதாக அனுஷ்டிக்கப்படக்கூடிய அங்கேயே நாம் பார்க்கின்ற பொழுது மக்களுடைய அந்த ஒரு நாள் அலைமோதுகின்றது. நாம் பார்க்கின்றோமோ இல்லையா? வாரந்தோறும் புனிதவெளி நன்னாள். இந்த ஜும்மாவுடைய தினத்திலே நமது நிலைமையை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். கண்ணியத்துக்குரியவர்களே, அந்த ஜும்மாவுடைய தினத்திலே ஒன்று தஸ்பீஹ் என்று சொல்லக்கூடிய அந்த தொழுகையை தொழுகுவது, 2வது சூரத்துல் கஹ்ஃப் என்று சொல்லக்கூடிய அத்தியாயத்தை ஓதுவது. யார் இந்த சூரத்துல் கஹ்ஃப் என்று சொல்லக்கூடிய அத்தியாயத்தை ஓதுவார்களோ அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகளை பார்க்கின்றோம். கியாமத் நாள் சமீபத்திலே ஏற்படக்கூடிய குழப்பங்களில் மிக மிக பிரசித்தி பெற்றது, முக்கியமானது தஜ்ஜாலுடைய குழப்பம். அந்த தஜ்ஜாலுடைய குழப்பத்திலிருந்து அவர் பாதுகாக்கப்படுகின்றார். அதோடு மட்டுமல்லாமல் யார் இந்த ஜும்மாவுடைய தினத்திலே சூரத்துல் கஹ்ஃபை ஓதுவார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா முகத்திலே அவருடைய அருள் சொல்லுகின்றது. முகம் எப்பொழுதும் படபடப்பாக இருக்கும். இன்றைக்கு நாம் பார்க்கின்றோம், நம்முடைய முகங்கள் படபடப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி பேசன் உடல்களை அலங்கரித்துக் கொள்வதற்காக வேண்டி ஆண்களும் சரி பெண்களும் சரி வாரத்துக்கு ஒரு செய்வாங்க. அதை முகத்தை போய் தேர்வு செஞ்சு கை அடிச்சு பிரகாசமாக ஆக்கிடுவாங்க. அது தேவையில்லை. இந்த சூரத்துல் கஹ்ஃபை நீங்கள் ஓதுவதன் மூலமாக உங்களுடைய முகத்திலே அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து அருள் சொரிகின்றது. நாம் இந்த உலகத்திலே பயன்படுத்தக்கூடிய முகம் பளபளப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக எவ்வளவோ கட்டுக்கடிதான் இன்னைக்கு இருக்கு. அதெல்லாம் நீங்க போட்டீங்கன்னா ஸ்கிரீன் தருவீங்கன்னா குறைஞ்சபட்சம் எவ்வளவு ஒரு நேரம் தான் அது பரவலான்னு இருக்கும். ஆனால் இந்த சூரத்துல் கஹ்ஃபை நீங்கள் ஓதுகின்ற பொழுது ஒரு வாரம் வரைக்கும் உங்களுடைய முகத்திலே அல்லாஹ்வுடைய அருள் இந்த முகம் துடித்துக் கொண்டே இருக்கிறது என்பதாக
மகாநபியுடைய மணிமொழியை பார்க்கின்றோம். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதோடு மட்டுமல்லாமல் இந்த ஜும்மாவுடைய தினத்திலே 4 ரக்காயத்து, 4 ரக்காயத்து பல்ல விட்டுட்டு தனியா ஸ்பெஷலாக ஒரு 4 ரக்காயத்தை நாம் தொழுக வேண்டும். அதிலே அல் சூரா ஒரு தடவை, குல் ஹுவல்லாஹு அஹத் என்று சொல்லக்கூடிய இந்த சூரா 50 தடவை ஒவ்வொரு ரக்காயத்திலையும், புரியுதுங்களா? அல் சூரா ஒரு தடவை, குல் ஹுவல்லாஹு சூரா 50 தடவை, 4 ரக்காயத்து. இதை யார் தொழுகுவார்களோ அவர்களுக்கு மலக்குமார்களுடன் சேர்ந்து இந்த ஜும்மாவை நிறைவு செய்த நன்மை கிடைக்கின்றது. அதோடு மட்டுமல்லாமல் அவர் மரணிப்பதற்கு முன்பாகவே சுவனத்தில் அவருக்கு வழங்கப்படக்கூடிய அந்தஸ்தாகிய அந்த இடத்தை அவர் பார்க்காமல் மரணிக்க மாட்டார் என்பதாகவும் மாணவியுடைய மணிமொழியிலிருந்து நாம் பார்க்கின்றோம். அந்த நீதிக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்படிப்பட்ட மகத்துவமிக்க உன்னதமிக்கதுதான் இந்த புனிதமான நாள். அன்றும் இன்றும் என்றென்றும் என்றைக்கும் இந்த நாள் வெள்ளிக்கிழமை ஜும்மாவுடைய நாள் நமது இஸ்லாத்தினுடைய பார்வையிலே அது புனிதம் இருந்தது, புனிதம் இருந்தது. அந்த புனிதமான நாளிலே நாம் நிறைய இபாதத்துக்கள், வணக்கங்கள், அமல்கள் செய்து நம்முடைய தேவைகள், நம்முடைய நாட்டுடைய சமுதாயத்தினுடைய தேவைகள், இவைகளுக்காக வேண்டி அந்த ஜும்மாவுடைய நன்னாளிலே நாம் பிரத்யேகமான முறையிலே நாம் துவா கேட்போம் என்றால் அல்லாஹ் தஆலா அந்த துவா கபூல் செய்ய வைக்கிறது. சிறிதியாக குறிப்பிட்ட ஒரு விளக்கம். ஒரு 2 சகோதரர்கள் என்ன செய்கின்றார்கள்? ஒரு இடத்துக்கு செல்கின்றார்கள். சென்று சகோதரர்கள் ஒருத்தர் வந்து நெருப்பை வழங்கிக் கொண்டிருக்கின்றார் ரொம்ப காலமாக. அப்ப அவங்க என்ன செய்யறாங்க? டெஸ்ட் பண்றாங்க. நாம் வழங்கக்கூடிய இந்த நெருப்பின் மூலமாக நமக்கு என்ன நன்மை கிடைக்கும் என்பதாக. அதுல வந்து நெருப்பை கொண்டு வச்சு கொண்டு பார்க்கிறார், கை சுட்டுருச்சு. அப்ப அதிலிருந்து அவர் நெருப்பை வழங்குவதை விட்டு விடுகின்றார். இன்னொருத்தர், நான் காலங்காலமாக நெருப்பை வணங்கி வந்து விட்டேன், எனது வாழ்நாள் போது அதில் இருந்து இருந்திருக்கார். அவங்க என்ன செய்யறாரு? அந்த மதத்தை விட்டு வெளியே வந்து ஒரு இடத்துக்கு போறாரு. இந்த மாதிரி இறை இடத்தில் அங்கு வந்தவுடன் அங்கே மார்க்கத்தினுடைய உபன்யாசம் நடக்குகிறது. அதை கேட்டு தன்னை இஸ்லாத்திலே இணைத்துக் கொள்கின்றார். இணைத்துக் கொண்ட அவர் அங்க இருக்கக்கூடிய அந்த மக்களிடத்திலே, உங்களுக்கு நான் ஏதாவது உதவி கட்டுப்படுத்தி கேட்கிறாங்க. நான் ஏற்கிற கனிமாவின் தீனை இந்த அற்ப காசுகளுக்காக நான் விற்கவில்லை. எனக்கு உங்களுடைய உதவி தேவையில்லை. நான் யாருக்காக எதை கொண்டு இந்த இஸ்லாத்தில் இணைந்தேனோ அந்த ரப்பல் ஆலமீன் எனக்கு உதவி பண்ணிவதாக அவர் சென்று விடுகின்றார். ஒரு பாலடைந்த ஒரு கட்டடத்துக்குள்ள இருக்கிறாங்க. அப்ப உணவு தேவைகள் இருக்கிறது. உணவு தேவைக்காக வேண்டி மக்களை தேடி வர்றாரு. 2-3 நாளா வர்றாரு. இந்த உணவுமே கிடைக்கவில்லை. கடைசியாக வெள்ளிக்கிழமை அன்று வர்றாரு. அல்லாஹ் அற்புதத்தை துவா செய்யறாரு. அவங்க புதுசா இஸ்லாத்தில் வந்திருக்கிறாங்க. அல்லாஹ் எப்படி துவா செய்யறாரு? இறைவா, நாங்கள் புதுதாக இஸ்லாத்தில் வந்துள்ளோம். நான் இன்னைக்கு வீட்டுக்கு சும்மா போனோம்னா இவருடைய நிலைமைகள் மிகவும் மோசமாக ஆகிவிடும். ஆகவே இந்த ஜும்மாவுடைய தினத்தின் பொருட்டினால் எங்களுக்கு நீ உதவி செய்வாயாக என்று அண்ணாட துவா கேட்கிறார். கேட்டு வீட்டுக்கு போறாரு. அங்க பாருங்க, அல்லாஹ் மிகப்பெரிய அதிசயம் நிகழ்கிறது. அந்த ஜும்மாவுடைய தினத்தின் பொருட்டினால் எங்களுடைய தேவைகளை நிறைவு தருவாயாக என்று கேட்ட அந்த துவாவை அல்லாஹ் ஒப்புக்கொண்டு அந்த இல்லத்திலே பறக்கத்தை அல்லாஹ் பறக்கத்தாக ஆக்கிவிட்டார். செம்பொருட்கள் குளிக்குகிறது. நீல நெடிய வரலாறு சுருக்கிட்டேன். அந்த ஜும்மாவுடைய தினத்தின் பொருட்டினால் என்றால் நாம் துவா செஞ்சாலே அல்ல என்ன செய்றாங்க? நம்முடைய தேவைகளை நிறைவேற்ற தருகின்றார்கள். அந்த அடிப்படையிலே நாம் அனைவர்களும் சமுதாய நலன், சமுதாய மக்களின் நலன் அக்கறை கொண்டு இந்த ஜும்மாவுடைய பொருட்டினால் யா அல்லாஹ் எங்கள் மக்கள் அனைவர்களும் நிம்மதியாக அவரவர்களுடைய இந்திய நாட்டில் வாழக்கூடிய அத்துணை மக்கள்களும் அவருடைய சட்டத்திற்கு உட்பட்டு வாழ்கின்ற அந்த பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயாக. எங்கள் மீது அதிகாரம் செலுத்தாத எங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய நல்ல ஒரு அரசாங்கத்தை நீ எங்களுக்கு ஏற்படுத்தி தருவாயாக என்பதாக நாம் அனைவர்களும் துவா செய்ய கடமைப்பட்டிருக்கின்றோம். நிச்சயமாக அல்லாஹ் தஆலா நாம் செய்யக்கூடிய இந்த இபாதத், வெள்ளிக்கிழமை புனிதமான இந்த நன்னாளி செய்யக்கூடிய அந்த இபாதத்தை கொண்டு அல்லாஹ் விரைவிலே நல்லது ஒரு முடிவை, நல்லது மாற்றத்தை அல்லாஹ் ஏற்படுத்தி தருவானாக என்று துவா செய்தவனாக என்ற வார்த்தைகளை நிறைவு செய்து கொள்கின்றேன்.
ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.